வணக்கம் நண்பர்களே, நான் தமிழன் டாயரா ஹரிபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து எங்கே போக போகிறோம்னா நம்முடைய வாழ்க்கையுடைய முதல் இன்டர்நேஷ்னல் டூர் மலேசியா போக போகிறோம். நான்கு நாட்கள் நமக்கு மலேசியாவில் டூரு. இந்த நாட்கள் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம், எங்கெல்லாம் போக போகிறோன்றத முழு வீடியோவாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம சென்னையிலேருந்து மணி சரியாக நைட்டு வந்து 11:30, நமக்கு 12:20 வந்து ஃப்ளைட் இருக்குது. அதை பிடிச்சி காலையில் அங்கே போகிறோம். இது எனக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து பஸ்ஸில் போயிருக்கேன், ட்ரெயினில் போயிருக்கேன், அது மட்டும் இல்லை கப்பலில் க்ரூஸ் இதெல்லாம் கூட போயிருக்கேன். ஆனால் அந்த ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஒரு அனுபவமே தனி அனுபவம்னு சொல்லுவாங்க. அதை முதல் முறையாக இன்றைக்கி நான் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த முழு பயணம் குறித்த தகவல்லையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் முழு வீடியோவையும் பாருங்கள். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 10,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம். மலேசியன் ஏர்லைன்ஸில் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். எக்கானமி கிளாஸில் டிக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தால் கடைசி ரோ. இதுக்கு அடுத்து பின்னாடி பேண்ட்ரி தான். அந்த பின்னாடி ஒருத்தர் சமையல் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியுது. திறந்து மூடிட்டுருக்காங்க. எங்கே போனாலும் நமக்கு வந்து கடைசி பெஞ்சு தான் அமையுது. உங்களையும் பல பேருக்கு இந்த கடைசி பெஞ்சுக்கும் உங்களுக்குமான சென்டிமெண்ட் நிறையா இருக்கும். அதனால் அந்த கடைசி பெஞ்சில் யார் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10,000 அடி உயரத்தில் பறக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. சில டைமில் அந்த ஃப்ளைட்டு ஏறும்போது இறங்கும்போது இந்த மலேசியன் ஏர்லைன்ஸில் அப்படி ஒன்றும் பெருசாக குளிரல. ஆனால் அந்த பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் டைம் வந்து நேரம் கடந்துருச்சு அப்படின்றதுனால நமக்கு அதெல்லாம் வேணாம். ஏன்னா இப்போவே மணி கிட்டத்தட்ட 1:15 மணிக்கு பாஸ்தாவும் ப்ரெட்டும் என்ன வேணுமோ எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து லேட் நைட் ஃபுட்ஸ் பொதுவாகவே எடுக்கிறது இல்லை அப்படின்றதுனால இப்போ எதுவுமே சாப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பு. இந்த ஃப்ளைட்டோட ஃபுட் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாத ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக ஒரு நாள் பகலில் போகும்போது இதே இடத்துல எப்படி ஃப்ளைட்டோட ஃபுட்ஸ் இருக்குது, சாப்பாடெலாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்ம வந்து அதை ருசித்து பார்த்துட்டு அதோடய ருசி எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். அன்டயத்தில் சாப்பிட்றது நம்ம ட்ராவலுக்கும் நல்லதில்லை, நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை. இங்கே ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் மாற்றி இந்த மலேசியாக்காரங்க அந்த தள்ளு வண்டியில் வச்சு சாப்பாடு கொடுத்துட்ருக்கதை பார்க்கும்போது ராத்திரி 1:30 மணிக்கு யாருக்குடா நீங்கள் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, அதையும் நிறையா பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. நான்லாம் கூட முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, கொடுத்த டிக்கெட் காசு வீணாக போயிடக்கூடாதுன்றதுக்காகவாவது கொடுக்குறதெல்லாம் எந்த நேரமாக இருந்தாலும் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ நான் வந்து உடல்நல ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுனால நேரம் கடந்த உணவுகளை பெரும்பாலும் எடுக்கிறதில்ல. அன்டைம் ஃபுட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறேன். அதனால் இன்றைக்கி இந்த ஃப்ளைட்டில் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. நிச்சயமாக இன்னொரு நாள் பகலில் பயணிக்கும் போது மலேசியன் ஏர்லைன்ஸில் கொடுக்கக்கூடிய இந்த உணவு எப்படி இருந்தது, இதில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எப்படி இருந்தது எல்லாத்தையும் குடிச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற உணர்வு உங்கள் கூட பயிர்றேன். சாப்பிடணும்னா கூட இடையில என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சப்பாத்தி வந்திருக்கு, அதே போல் வெஜ்ஜு சேலட்டு, ஸ்வீட்டு, தயிர் கொடுத்துருக்காங்க, சிக்கன் வெஜ் மீல்ஸு நான்வெஜ் மீல்ஸுன்றதுக்காக சிக்கன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படின்னா இருக்குது, நல்லாவே இருக்குது. டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்குன்னே சொல்கிறாங்க. சூப்பர், சந்தோஷம், நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக சாப்பிட்டோம். நமக்கு அன்டயத்தில் சாப்பிட்டா செரிக்காது அப்படின்னு நானே பயந்துட்டு சாப்பிடல. 1:30 மணி ராத்திரிக்கு இவங்க நொட்டுன்னு சொல்லி மணி இப்போ கரெக்டாக ராத்திரி 1:30 மணி. இந்தாருங்க இந்த அக்கா ஒன்று எஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அது வாட்டில் என்னை திங்க கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம மக்களும் 1:30 மணி ஆனாலும் வார்டுக்கு பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உண்மைக்குமே அதை பாராட்டணும். இப்போ தான் சாப்பாடு முடிஞ்சு அடுத்து ஜூஸ் ஐட்டம் கொண்டாந்துட்டாங்க. ஜூஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. நான் சுடுதண்ணி கேட்டேன், ஆனால் சுடுதண்ணி மட்டும் கிடையாது, ஃப்ளைட்டில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க. என்ன காரணம்னா, இங்கே புகை வந்தால் இந்த ஃபயர் அலாரம் அடிச்சிடும், அதனால அந்த சுடுதண்ணி மட்டும் நம்ம கொடுக்க முடியாது, அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, பி ஏ ரோமன் இன் ரோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ நான் சுடுதண்ணி குடிக்காத ஒரு நபராக மலேசியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கேன். இப்போது மலேசியா வந்து இறங்கியாச்சு. கரெக்டாக நம்ம ஏறும்போது மணி 12:20.
இறங்கும்போது இங்கே 6:30 மணி. ஆனால் நம்ம ஊர் டயத்துக்கு 4 மணி. ஒரு 4 மணி நேரம். நம்ம ஃப்ளைட்டில் தூங்கின டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் தூங்கணும். அதுக்குள்ளே ஊர் வந்துச்சுன்னு எழுப்பிவிட்டாங்க, அது எந்திரிக்க சொல்லிட்டாங்க. மலேசியன் ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். இதுதான் மலேசியன். சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக. ரொம்ப சுத்துது. லக்கேஜ் எடுக்க எங்கே போனோம் அப்படின்னா இங்கே இந்த ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஏறி அப்படியே போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு அங்கிட்ட அப்படியே போய்க்க சொல்கிறாங்க. போனால் லக்கேஜை கொடுத்துட்டு மறுபடியும் இங்கே வர சொல்கிறாங்களா இல்லை அப்படியே அங்கிட்டு போங்கடான்னு சொல்கிறாங்களான்னு ஒன்றும் புரியலை. காத்திருந்து பார்ப்போம். நம்ம மக்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மலேசியா வந்து மலாயில பேசணும். இந்த ட்ரெயினில் தான் நம்ம இப்போ உள்ளே போயிட்டு லக்கேஜ் எடுக்க போகிறோம். போட்டா வேணாம், இடியாப்பம் போட்டாங்க. இங்கே நம்முடைய சவுத் இந்தியன் ஃபுட், அதாவது இடியாப்பம், பூரி, பொங்கல், இட்லி, தோசை எல்லாமே கிடைக்குது. காலையில் வந்த உடனே முதல் வேலையாக எங்கேயுமே சுத்தம் போகல. ஏர்போர்ட்டை விட்டு இறங்குற உடனே நேராக இப்படி நம்ம சாப்பாடு அடைக்கிற கடைக்கு தான் வந்தோம். மலேசியன் ஃபுட்ஸும் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதோட சேர்த்து முதல்ல வந்தோடனே உடம்பு முதல்ல நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்டு செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஊர் கடைக்கு வந்து இங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட ஒரு 80% அதே போலவே இருக்குது. அதனால் அதில் சாப்பாட்டை பற்றி ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு விஷயம், டீ, பால் இந்த மாதிரி விஷயத்த வந்து நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஊரில் டீ, பால் எப்படி கொடுக்குறாங்க, இந்த ஊரில் பாலே இப்படித்தான் கொடுக்குறாங்க, டீயும் இப்படித்தான் குடிக்கிறாங்க, காப்பியும் இப்படித்தான் குடிக்கிறாங்க. இந்த உலக்கில் குடிச்சு இதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்டு மதியச்சோறு எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரில. அந்த அளவுக்கு இவ்வளவு நிறையா குடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லேருந்து வந்தவங்கலாம் பாதி இதுலேருந்து இன்னொரு கிளாஸ் வாங்கி பாதி கலந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மலேசியாவுக்கு நான் வந்ததுமே பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள், கார் எல்லாமே அப்படி ரதமாக இருக்குது. ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார சந்தையாக அந்த மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இருக்குது. அதனாலவே வந்து நிறைய கார் சந்தைகள் வந்து இங்கே நிறைய இருக்குது. நிறைய இப்போ நம்ம ஊரில் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம் எத்தனை கார் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு. ஆனால் இங்கே அப்படி எண்ணவே முடியல. இந்த ஒரு பார்க்கிங் பாருங்கள், இந்த ஒரு பார்க்கிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 வெரைட்டிக்கு மேலே நிற்கிற காரே ஒரு 40 கார் தான் இருக்கும். அதில் ஒரு 20-30 வெரைட்டிக்கு மேலே வந்து கார் நிற்குது. உண்மைக்குமே இந்த மாதிரி புதுமையான விஷயத்தை பார்க்குறது கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் அல் மேஜு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ நம்ம சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குது, அதே போல் சைனீஸ் ஐட்டம், மற்ற எல்லா ஐட்டமும் கிடைக்குது. எத்தனை ஐட்டங்கள் கிடைச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ஓரளவு டீசெண்டாக ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. நீங்களும் மலேசியா வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ப்ரொபோஷன்லாம் கிடையாது, உள்ளதை உள்ளபடி சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அவசியம் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள்.